சாமி வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் சாமி. இவ பேர் தமிழ், அவ பேர் வர்ஷினி. வாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, உன் மனசுக்கேத்த வாழ்க்கை உனக்கு அமையும். தமிழ், நீயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்னோட அத்தனை கவலைக்கும் இவதான் மருந்து. இவளை இருக்க புடிச்சுக்கம்மா, இவளை விட்டுறாத. இவதான் உன் வாழ்க்கையிலே நீ சம்பாரிச்ச பெரிய சொத்து. நீ உன் வாழ்க்கையில எதை வேணாலும் இழக்கலாம், ஆனா இந்த சொத்தை மட்டும் இழந்துடாதம்மா. இத உன்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு நிறைய சதி நடக்கும். பிரச்சனைகள் உன்னை சுத்தி சுத்தி விரட்டும். என்னானாலும் நீ இவளோட கைய இருக்க புடிச்சுக்கம்மா. உன் ரத்தத்தை காப்பாத்த நீ பண்ற இந்த போராட்டம் எல்லாமே வெற்றியா முடியும் தாயி. நல்லா இருமா, நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி. நல்லா இருக்கணும் தாயி. வரும், வாங்க. போயிட்டு வரோங்கய்யா. வாங்க. தமிழ், என்ன தமிழ், எல்லாரும் அங்க நின்னுட்டு இருக்காங்க, நீங்க தனியா வந்து நின்னுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. சொல்லு தமிழ். என்ன சொல்றது? உண்மையை சொல்ல சொல்லணும் நீங்க என்ன டார்ச்சர் பண்றீங்க. ஆனா யதார்த்தம் என்னவா இருக்கும்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்களே பாத்தீங்கல்ல. நான் எப்படியாவது ஒளிஞ்சு மறைஞ்சு உண்மையை சொல்லிடலான்னு தான் பாக்குறேன். ஆனா ஜனம் அதை கேக்குற நிலைமையில இல்ல. என் அம்மா மேலையும் என் அப்பா மேலையும் இருக்கிற கோபம் குறையற வரைக்கும் என்னால உண்மையை சொல்ல முடியாது சிபி சார். புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமாவது இந்த விஷயத்துல என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ் சார். தமிழ், நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா என்னைக்கு இருந்தாலும் உண்மை தெரியும். நீ இதை ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. அப்படி தெரிய வரும்போது அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகும் தமிழ். நீயே சொல்லிட்டா எதுவும் ஆகாது தமிழ். கண்டிப்பா கோபம் இருக்கும், ஆனா நான் உன் பக்கத்துல இருப்பேன். அதை எப்படி பேசி அந்த கோவத்தை சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் தமிழ். ஆனா அது மத்தவங்க மூலமா தெரிஞ்சதுன்னா ரொம்ப தப்பாயிடும். சிபி, தமிழ், என்ன ஜானு? கோவில்ல திருக்கல்யாணம் நடக்க போகுது, நம்ம போய் பார்க்கலாம். தமிழ் உனக்கு பிடிக்காம இருந்திருந்தா இத்தனை நாள் நீ வாழ்ந்திருக்கவே முடியாது. சிபி, உங்க 2 பேருக்கும் கடவுள் போட்டு முடிச்சு தமிழ் உனக்காகவே பிறந்தவ. அதனாலதான் எங்கேயோ பிறந்து வளர்ந்து ஏன் கண்ல பட்டிருக்கா, அதுக்கப்புறம் உன் கண்ல பட்டிருக்கா. தமிழ் உனக்காக பொறுக்கலனா யார் நினைச்சிருந்தாலும் உங்க கல்யாணம் நடந்திருக்காது சிபி. நீயே யோசிச்சு பாரு. தமிழுக்கு முன்னாடி தமிழுக்கு பின்னாடின்னு உன் வாழ்க்கைய கொஞ்சம் பிரிச்சு பாரு. தமிழால நீ எவ்வளவு சாதிச்சிருக்க, உன் வாழ்க்கையில எவ்வளவு நல்லது நடந்திருக்கு, நம்ம குடும்பத்துல எவ்வளவு நல்லது நடந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்திய நீ ஒதுக்கி வச்சிருக்கிறது சரியா தப்பான்னு நீயே முடிவெடுத்துக்கோ சிபி. உன் விருப்பம். என்னப்பா
இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமிக்கு திருக்கல்யாணம் நடக்க போகுது. இங்க இருக்கிற எல்லாரும் அவங்க மனைவிக்கு தாலி கட்டிட்டீங்களா? இதோ அந்த பொண்ணு கழுத்துல மட்டும் மஞ்சள் கயிறை காணோம். அந்த பொண்ணோட புருஷன் கட்ட மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. இல்லம்மா, இந்த சடங்கு மேல நம்பிக்கை இல்லாதவங்க, இந்த சடங்கை செய்யாதவங்க இந்த திருக்கல்யாணத்துல கலந்துக்க கூடாது. அது தெய்வ குத்தமாயிடும். நீங்க சபையை விட்டு போயிடுங்க. ஐயா, நான் தாலி கட்டுறேன். தமிழ், நீ உண்மையை சொல்ல ட்ரை பண்ணல, அதுக்காக தான் இது. என்னோட முழு விருப்பத்தோட நான் உனக்கு தாலி கட்டினேன். ஏங்க, என்னமோ தமிழுக்கு தாலி கட்ட மாட்டான்னு சொன்னீங்க, இதோ கட்டிட்டேன் பாருங்க. அதுவும் அந்த தமிழ் செவியையே கட்ட வச்சுட்டா பாருங்க.